ஆனா, இந்த கிரைம் கேஸ பத்தி நான் ஸ்டடி பண்ணும்போது, எனக்கு கடைசியா ஒரு விஷயம் தெரிய வந்துச்சுங்க. என்னன்னா, ஒரு பணம் காசுக்காக இந்த லெவலுக்குலாம் இறங்கி வேல பார்ப்பாய்ங்களா? அப்படிங்கிற மாரி தாங்க எனக்கு தோணுச்சு. ஏன்டா அப்படி என்னடா நடந்துச்சுன்னு நீங்க யோசிக்கலாம். அந்த மாரி நீங்கலாம் நெனச்சு கூட பார்க்க முடியாம, ஒரு பணம் காசுக்காக தன்னுடைய மனைவியவே எவனாவது ஒருத்தன் வித்து, அது மூலியமா சம்பாதிக்கணும்னு பிளான் பண்றான்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா, அந்த மாரி ஒரு சம்பவம் தான் நம்ம இந்தியால நடந்துச்சு. என்ன ஏதுன்னு விலாவரியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க. அது போக நீங்க எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அந்த கிரைம் சம்பவம் என்னது? அது என்ன நடந்துச்சு? கடைசியில அந்த கேவலமான சம்பவம் எங்க போய் முடிஞ்சுச்சு? அப்படிங்கிறத விலாவரியா சொல்றேன். இந்தியால சண்டிகர் ஸ்டேட்ல செக்டார் 12 அப்படிங்கிற ஒரு ஏரியால ஆக்ஸ்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அங்க வந்து வேலை பார்க்குறவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 49 வயது நிரம்பிய கௌரவ் அப்படிங்கிறவரு. அவர் வந்து அங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டரா இருக்காரு. அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள ஃபுல்லா க்யூர் பண்ற டாக்டர். நல்ல ஃபேமஸான டாக்டருங்க. அவர்கிட்ட போனா எந்த ஒரு நோயினாலும் குணமாயிரும். இதயம் சம்மந்தப்பட்ட எந்த நோயினாலும் குணமாயிரும். அவர் நல்லா மருத்துவம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லாவே அவருக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. அது போக பார்த்தீங்கன்னா, எந்த சமயத்துலனாலும் ஒரு எமர்ஜென்சி கேஸா இருக்கட்டும், இல்ல திடுதிப்புன்னு ஹாஸ்பிட்டல் போற மாரி இருக்கட்டும், இல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்றதா இருக்கட்டும், உடனே அந்த இடத்துக்கு போயிருவாராங்க. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவருக்கு ஃபோன் வந்தா கூட உடனே போயிருவாராம். அந்த லெவலுக்கு வேலையில கொஞ்சம் சின்சியரா இருக்கிற மாரி தான் அவர வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும் பார்த்தீங்களா, அதனால ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே இவர் வீடு இருக்காங்க. இவருடைய ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா, இவருடைய பையன். அந்த பையன் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஸோ இவருக்கு மனைவி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மனைவி இருந்துச்சு. அவங்க வந்து இறந்துட்டாங்கங்க. 2005வது வருஷத்திலேயே வந்து இறந்துட்டாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவருடைய ரொட்டீன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போவாரு, வீட்டுக்கு வருவார், ஹாஸ்பிட்டல் போவார், வீட்டுக்கு வருவார். இது மட்டும் தான் இவருடைய ரொட்டீன். அன்னைக்கும் இதே மாரி தாங்க. டிசம்பர் 20, 2011 ஒரு 7 மணி போல இவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் உடனே வெளிய போறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவருடைய அப்பா என்ன நினைக்கிறாங்க, இவங்க வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல் விஷயமா போறாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க உடனே சரி எங்க போற என்ன ஏதுன்னு கேட்கல. இவங்களும் விட்டுட்டாங்க. போனவர் ரொம்ப நேரமா ஆளையே காணுங்க. அப்புறம் இவர் வந்து ஃபோன் அடிக்கிறாரு, சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, டாக்டர் வந்தாங்க, வந்துட்டு உடனே போயிட்டாங்களா, அவங்க அப்பயே கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் எங்க போனாருன்னே தெரியலையே, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃபா இருக்கான்னு சொல்லிட்டு இவர் வந்து நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்றாருங்க. காலையில ஆயுமே இவர் வந்து கிடைக்கவே இல்ல. அப்போ உடனே அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு முடிவு பண்றாரு. ஆனா போலீஸ் கிட்ட இருந்து இவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது. கால் வந்துட்டு இவர் அட்டெண்ட் பண்ணி யார் என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி போலீஸ்காரங்க பேசுறோம். உங்களுடைய பையனுடைய காரு ஒரு பழைய பில்டிங்க்கு கீழ ஒதுங்கி இருக்கு. நீங்க வந்து பாருங்க. நாங்க அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதுல உள்ள ஆர்சி புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க பையன் பேர் போட்டிருந்துச்சு. அதனால நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ இவரும் போறாரு. யாரு? அந்த கௌரவ்ங்கிற டாக்டருடைய அப்பா. அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா, அந்த காருக்குள்ள ரொம்ப மர்மமான முறையில மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வந்து அந்த டாக்டர் கௌரவ் வந்து இறந்து கிடக்குறாருங்க. போலீஸ்காரங்களுக்கும் சரி, அவருடைய அப்பாவுக்கும் சரி என்ன நடந்துச்சு? எதனால இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க. அப்போ இவர் அப்பா கிட்ட கேட்குறாங்க, "இது உங்க பையன் தானா?" அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. பார்த்தா அவருமே கன்ஃபார்ம் பண்றாரு, "இது என்னோட பையன் தான்" அப்படின்னு. அப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அட்டாப்சிக்கு அனுப்பும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டோஸா போதைய வந்து இவர் உடம்புக்குள்ள இறக்கியிருக்காங்க. இறக்கி அது போக இந்த மயக்க மருந்து, இந்த ஆப்ரேஷனுக்குலாம் போறதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா போடுவாங்க தெரியுமா? அதையும் நெறைய ஓவர் டோஸா ஏத்தி தான் இவர் இறந்திருக்காரு. அதனால தான் மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வந்து இறந்திருக்காரு. அப்படிங்கிற மாரி ஒரு உண்மையானது வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அப்போ இவங்க அப்பாட்ட வந்து அந்த கௌரவங்கிற ஒரு அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, "உங்க பையனுக்கு போதை ஊசி போடுற பழக்கம்லாம் உண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அட்டாப்சி பண்ணும்போதே கை ஃபுல்லா அந்த போதை ஊசி குத்துன தடம் இருந்திருக்குங்க. அப்போ இருந்துகிட்டு அவரு சொல்றாரு, "என் பையனுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல." அப்ப இவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, யாரோ வந்து திருடுறதுக்காக இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னா, அவர் கையில போட்டிருந்த டைமண்ட் மோதிரம், அதுபோக கழுத்துல போட்டிருந்த செயினு, பர்ஸ்ல உள்ள காசு எல்லாமே திருடியிருக்காங்க. அப்ப திருட்டுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ்காரங்க வந்துட்டு, "இல்ல திருடுறவங்க யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. கொலை பண்ண மாட்டாங்க. வழிப்பறி மாரி பண்ணி திருட வேணா செய்வாங்களே தவிர, அப்படியே தற்காப்புக்காக கொலை பண்ணா கூட இந்த லெவலுக்கு போதை மாத்திரை, போதை ஊசியெல்லாம் போட்டு கொடூரமா கொலை பண்ண மாட்டாங்க. இது யாருக்கோ உங்க பையன் மேல உள்ள பெர்சனல் வெஞ்சன்ஸ்னால தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, யாருக்கிட்டயாவது உங்களுக்கு பகை இருக்கா? இல்ல உங்க பையனுக்கும் யாருக்கும் முன்விரோதம் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற மாரி பயங்கரமா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் இவர் வந்து சொல்றாரு, அப்படி ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா போலீஸ்காரங்க அப்படி நம்ப மாட்டாங்கல்ல.
உடனே அந்த டாக்டர் கௌரவை பற்றி ஃபுல்லாக விசாரிக்காங்க. அப்போ தான் ஒரு உண்மை தெரிய வருது. 2005 வருஷத்தில் அவர் மனைவி இறந்தார் தெரியுமா? அந்த மனைவி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அவங்க மனைவி வந்து சூசைடு பண்ணி இறந்துருக்காங்களாங்க. ஸோ அப்போ சூசைடு பண்ணதுக்கான காரணம் என்னது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த டாக்டர் கௌரவ் இருக்கார் தெரியுமா? அவர் பொம்பளை விஷயத்தில் சரியான வீக்காங்க. அவருக்கு வந்து அந்த டைமில் ஒரு பொண்ணோட கள்ளத்தொடர்பு இருந்திருக்கு. அந்த தொடர்பு தெரிஞ்சுக்கிட்டனால தான் இவங்க வந்து சூசைடு பண்ணி இறந்துருக்காங்க. யார்? அந்த கௌரவோட ஒய்ஃபு. ஸோ இவருக்கு வந்து அந்த கள்ளத்தொடர்பு இருக்கனால அப்போ எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மனைவி வந்து இறந்துட்டாங்க தெரியுமா? அதனால இந்த மனைவி வீட்டில் உள்ளவங்க தான் பழி வாங்குறதுக்காக இவனை வந்து கொண்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு யார்கிட்ட கேட்குறாங்கன்னா, அந்த சூசைட் பண்ணி இறந்த மனைவி இருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி டாக்டர் கௌரவ் வந்து இறந்துருக்காரு. உங்கள் மக சூசைடு பண்ண காரணத்தினால அந்த பர்சனல் வெஞ்சன்ஸில் நீங்கள் கொண்டிருப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, அவர் இறந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிட்டான். என் பொண்ணையே கொலை பண்ணிட்டான். என் பொண்ணையே சூசைடு பண்ண வச்சுட்டான். அவன் செத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவனை வந்து கொல்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. எங்களுக்கு அந்த லெவலுக்கு பணபலம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்ததுல இவங்க மேலேயும் எந்த ஒரு ஆதாரமும் சிக்கலை. ஸோ இப்போ போலீஸ்காரங்களுக்கு ரொம்பவுமே டவுட்டு, என்னடா இது, இப்போ இந்த கேஸில் ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கௌரவோட ஃபோனை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அதே சமயம் அந்த ஆக்சிடென்டான கார் இருக்குது தெரியுமா? அதையுமே ஃபாரன்சிக் டீம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. பார்த்தா லிக்யூடு வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரி தாங்க இருக்குது அந்த கார். அதாவது கொலை பண்ணிவிட்டு பயங்கரமாக எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு லிக்யூடு வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஃபாரன்சிக் டீமுக்கும் ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபோன் கால் ட்ரேஸ் பண்ணும்போது கடைசியாக வந்து ஒரு பொண்ணு நம்பர்லேருந்து அவருக்கு கால் போயிருக்கு. அந்த பொண்ணோட நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேகான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. அவங்க என்னென்னா, அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, மெடிக்கல் காலேஜ் உண்டு தெரியுமா? அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக போய் சுரேகாட்ட விசாரிக்காங்க. சுரேகாட்ட விசாரிக்கும் போது என் நம்பரே கிடையாது, இது என் சிம்மே கிடையாது. ஆனால் போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, உங்கள் பேரில் தான் இந்த சிம் எடுத்திருக்காங்க அப்படிங்காங்க. ஆனால் அவங்க இருந்துக்கிட்டு ஒத்த காலில் சொல்கிறாங்க, எனக்கு அந்த டாக்டர் யாருன்னு தெரியும். அதாவது இப்படி ஒரு டாக்டர் இருக்காருன்னு தெரியும். மற்றபடி அந்த டாக்டரை இது வரைக்கும் நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. எனக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. என் நம்பரில் இருந்துன்னா என் நம்பரே இது கிடையாது அப்படிங்காங்க. அப்போ போலீஸ்காரங்க இருந்துட்டு இந்த பொண்ணு பொய் சொல்லுதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து அதை சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கு. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி உன்னுடைய ஆதார் கார்டு வச்சு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னவாட்டி அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஒரு 1.5-2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கூட்டி வந்து திருடு போயிட்டு சார், அதில் என்னோட டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஸ்கூட்டியை திருடினவங்க இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்காங்க. அப்போ உடனே இவங்க ஸ்கூட்டி திருட்டு போனது உண்மையான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்குறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணோட ஸ்கூட்டி திருடு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தா, அந்த பொண்ணு வந்து அந்த சுரேகாங்கிற பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அவங்களுடைய ஸ்கூட்டி வந்து தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போலீஸ்காரங்களுக்கு வந்து என்னடா இது, அந்த ஸ்கூட்டி திருடினவங்க தான் டாக்குமெண்ட்டை வச்சு இது மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் யார் ஸ்கூட்டியாவது இதை மாதிரி திருடு போயிருக்கான்னு பார்த்தா, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற பல பேரோட ஸ்கூட்டி வந்து இந்த மாதிரி திருடு போயிருக்குங்க. அப்போ தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இதுக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்குது. அதாவது எந்த மாதிரி கேங்குன்னா, ஸ்கூட்டியை திருடுறாங்க, ஸ்கூட்டியிலேருந்து கிடைக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு சிம் கார்டுகளை வாங்கி அந்த சிம் கார்டை வச்சு ரொம்பவுமே பயங்கரமான ஏதாவது திருட்டு சம்பவம், கொலை சம்பவம்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. அப்போ அந்த கேங்கை பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டி திருடர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே எவனோ ஒருத்தன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு புரிய வருது. ஏன்னா கரெக்டாக இந்த ஸ்கூட்டியெல்லாம் திருடும்போது எது பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளே வரணும், இந்த இடத்துக்குள்ளே வந்து திருடணும்னா இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள யாரோ ஒரு ஆள் அந்த கேங்குக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருதுங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டியெல்லாம் திருடுறது சரி, திருடின ஸ்கூட்டியை எங்கேயாவது கொண்டு போய் விற்கணும் பார்த்தீங்களா? அப்படி விற்கிற இடத்துக்கு போனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி ஏகப்பட்ட கடைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்கூட்டி இந்த இடத்துக்கு விற்க வந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு கடைக்கு வந்து பதிவாக ஒரு 2 பேர் வந்து ஸ்கூட்டியை வந்து விற்றுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு கடைக்கு பொதுவாக வந்து நிறைய தடவை ஸ்கூட்டியை வந்து விற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி விற்கும்போது தான் சரி, அப்போ வந்து என்னென்னா டாக்டர் பேரில் வந்து ஸ்கூட்டியை விற்றுருக்காங்க. அப்போது அந்த கடைக்காரருக்குமே சந்தேகம் வரல, இவர் வந்து டாக்டர் அப்படிங்கிறனால
அந்த கடைக்காரருக்கு சந்தேகம் இல்லாமல் அவருமே பெருசாக நினைக்கல. ஆனால் பார்த்தா இந்த திருடு போன சுரேகா ஸ்கூட்டியை முதற்கொண்டு இவங்க இங்கே தான் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அப்போ அந்த கப்புள்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த கப்புள்ஸ் பேர் என்னென்னா, ஒருத்தங்க பேர் அந்த பொண்ணு பேர் ஹனி, அந்த பையன் பேர் தீபக். இவங்க 2 பேரும் தான் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரை பற்றியுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அவங்களுடைய ஏரியாலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏரியாக்குள்ளே போய் அங்கே உள்ள மக்கள்கிட்டலாம் விசாரிக்கும்போது இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். மற்றபடி இவங்களுக்கு ஒரு வேலை வெட்டியுமே கிடையாது. இந்த தீபக் இருக்கார்ல, அவருக்கு ஒரு வேலை வெட்டியும் கிடையாது. அந்த ஹனி இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. 2 பேரும் வேலை வெட்டி இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி உள்ள மக்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க தூக்கிட்டு பயங்கரமாக விசாரிக்கும் போது தான் இன்னொரு உண்மை தெரியுது. அதே ஹாஸ்பிட்டலில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற விஷ்ணுன்னு ஒருத்தவர், அவர் இந்த க்ரைமில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துட்டு அந்த விஷ்ணுவையும் தூக்கிட்டு 3 பேரையும் தனித்தனியாக போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் யாருமே நம்ப முடியாத ஒரு பயங்கரமான விஷயம்லாம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷ்ணுங்கிறவர் இருக்கார் தெரியுமா, அவரும் தீபக்கும் வந்து ஃப்ரெண்டாங்க. ஸோ இதில் வந்து இவங்க 2 பேத்துக்கு ஆல்ரெடி வேலை எதுவும் இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த விஷ்ணு என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து அதில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறான். அதாவது அந்த மெடிக்கல் காலேஜ் சொன்னேன் பாருங்கள், சுரேகாங்கிறவங்க படித்தாங்கன்னு சொல்லி, அந்த ஹாஸ்பிட்டலில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுனால சுற்றி உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ் எல்லாத்தோட இன்ஃபர்மேஷன் வந்து இவனுக்கு இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கூட்டிகள்லாம் இருக்கிறத வந்து இவன் தான் கொடுப்பான் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இவங்க எல்லாரும் அந்த ஸ்கூட்டியை விற்றுட்டு இருந்தாங்க. இப்படி தான் இவங்க வந்து ஆரம்பித்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த சுரேகாங்கிறவங்க ஸ்கூட்டியை திருடும் போது அதில் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போவும் அதை வச்சு சிம் கார்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபோட்டோலாம் எடுக்கணும். ஆனால் அந்த 2011 காலகட்டத்தில் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஆதார் கார்டு கொடுத்தாலே நமக்கு வந்து சிம் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து சிம் கார்டை வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கி இதில் எப்படிடா இந்த கௌரவ் டாக்டர் உள்ளே வந்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு தெரியுமா, அவர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. என்னென்னா, சும்மா இந்த ஸ்கூட்டியை திருடி விற்றுட்டு இருந்தால் செட் ஆகாது. ஏதாவது ஒரு க்ரைம் பண்ணும், அந்த ஒரு க்ரைமில் பயங்கரமாக பணக்காரனாகி எங்கேயாவது ஓடி போயிடுறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த விஷ்ணுங்கிறவர் வந்து முடிவு பண்ணுறாரு. அப்போ தீபக்கும் ஓகே, அந்த ஹனிங்கிற பொண்ணுக்கும் ஓகே. ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ டாக்டர்ஸோட லிஸ்ட்டையும் எடுக்கிறாங்க. அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுனால அவருக்கு லிஸ்ட்லாம் கிடைக்கும் தெரியுமா, எல்லாத்தையும் எடுக்கும்போது அப்போ தான் இந்த ஃபேமஸ் டாக்டர் கௌரவை பற்றி தெரிய வருது. அவருக்கு 49 வயசுனா அவருடைய மனைவி 2005 வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது போக அவருடைய டார்க் சைடும் தெரிய வருது. என்னன்னா, இவர் பொம்பளை விஷயத்தில் சரியான வீக்குங்க. வர்ற பேஷண்ட்டுக்கிட்டையுமே இவர் என்னதான் நல்ல டாக்டராக இருந்தாலும் வர்ற பேஷண்ட்டுக்கிட்டையுமே ரொம்ப தப்பான முறையில் அவங்கள தொடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாராம். 1 நம்பர் வீக்காங்க பொம்பளை விஷயத்தில். ஸோ அப்போ இதை நம்ம ஒரு பாயிண்டாக எடுத்துப்போம். இதை வச்சு அவனை வந்து பொம்பளை வீக்னஸ் மாதிரி உன்னுடைய ஒய்ஃபை வச்சு நம்ம அவன்கிட்ட கேம் ப்ளே பண்ணி அது மூலியமாக அவனை பிளாக்மெயில் பண்ணி ஒரு பெரிய லம்பான அமௌண்ட்டை வாங்கிட்டு உடனே நம்ம வந்து செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த இடத்துல தீபக் வந்து என்னங்க சொல்லியிருப்பான், அவன் ஒரு புருஷன். அதாவது என்ன தான் அவன் திருட்டு வேலை பண்ணாலும் என்ன வேலை பண்ணாலும் அவன் பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணதுக்கு எவனாவது ஒத்துப்பானான். ஆனால் அவன் இருந்துட்டு சரின்னு சொல்லியிருக்காங்க. எந்த லெவலுக்கு கேவலமாக யோசிச்சிருக்கான் பாருங்களா பணத்துக்காக. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ்காரங்களுக்கு வந்து இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஒரு விஷயம் கிடைக்கிது. என்னென்னா, அந்த கௌரவுடைய காரோடைய டிரைவர் ஒருத்தர் உண்டாங்க. அவர் வந்து ஒரு நாள் என்னென்னா, இவர் காரில் போகும்போது பின்னாடி ஒரு பொட்டியை வைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி வைக்கும்போது காருக்கு முன்னாடியில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்குங்க. அந்த பொண்ணை வந்து இந்த டிரைவர் பார்த்துருக்காரு. அதையுமே போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது கேட்டிருக்காங்க. அந்த டிரைவரும் பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் காருக்கு முன்னாடி உட்காந்துருக்கு, கௌரவ் சார் காருக்கு முன்னாடி. நான் கடைசியாக இந்த பொண்ணை கௌரவ் சார் காரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவருமே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு இந்த கேங்கு தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த 3 பேரும் சொல்கிறாங்க என்ன மாதிரினா, இந்த மாதிரி இவருடைய ஒய்ஃபையே வந்து அவருக்கு வந்து ஹார்ட்டில் ஏதோ வந்து ப்ராப்ளம் இருக்குது, மூச்சு விட முடியலைன்னு சொல்லிட்டு கௌரவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்புனூட்டி அங்கே போய் நல்லா ஃப்ளட் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு. இந்த ஹனிங்கிற பொண்ணு தேன் மாதிரி உருகியிருக்கா. அவள் பேரே தேன்லாம். அவள் போய் அந்த 49 வயசு டாக்டர்கிட்ட போய் தேன் மாதிரி உருகியிருக்கா. உருகுனது எப்படி தெரியுமா, அப்படி டாக்டர் என்னால் முடியல டாக்டர், வலிக்கு டாக்டர்னு சொல்லி அவர் மேலே சாயிறதா இருக்கட்டும், அவர் கையை பிடிக்கிறதா இருக்கட்டும், அவர் ஆல்ரெடி பொம்பளை விஷயத்தில் வீக்னஸ், இவன் நல்லா போட்டு இது பண்ண ஒட்டி அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பழகி இவர் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, நம்ம 2 பேரும் தனியாக வெளியே போவோமா அப்படி இப்படின்னு அந்த டாக்டரே கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டா, அந்த மாதிரி வெளியே போகும்போது தான் அந்த டிரைவர் வந்து பார்த்துருக்காரு.
ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல நல்லா ஊர் சுற்றுறாங்க பண்ணுறாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறான்னா, எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, இப்போ எங்கள் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே நேரத்தில் இன்னொரு சைடு என்ன பண்ணுறாங்கன்னா, விஷ்ணுவும் தீபக்கும் இருந்துக்கிட்டு பயங்கரமாக ஊசியில் வந்து அனஸ்தீசியா ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அதாவது அவன் ஆல்ரெடி ஐடியில் தானே வேலை பார்க்குறான், ஹாஸ்பிட்டலில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில். அதனால அவனுக்கு அந்த பொருள்லாம் கிடைக்கும் போல். ஸோ ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஊசியில் ஏற்றி வச்சுக்கிறான். அவங்களுடைய பிளான் என்ன தெரியுமா? நேராக டாக்டர் வருவார். அவர் வந்து வீட்டுக்கு வந்தோட்டி இவன் ஜூஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி அதில் மயக்க மருந்தோ போதை மருந்தோ கலந்து கொடுத்துட்டு 2 பேரும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி 4 ஃபோட்டோக்களை எடுத்துகிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காருங்க. கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளானே சொதப்பி தள்ளிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டாக்டர் நேராக வந்திருக்காரு தெரியுமா, இந்த இடத்துல தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. டாக்டர் நேராக வந்தோட்டி இவர் வீட்டுக்குள்ளே வந்தோட்டியே ரொம்ப ஒரு அக்ரெசிவ் மோடில் இறங்கிட்டாருங்க. என்னென்னா, அந்த பொண்ணு டக்குன்னு வீட்டை வந்து கதவை பூட்டிருக்கு. பூட்டினதுக்கப்புறம் அவள் கையெல்லாம் பிடிச்சி இழுத்து கெட்டி பிடிச்சி வலுக்கட்டாயமாக கிஸ் அடித்து அப்படியே அந்த அப்யூஸ் பண்ணுற ரேஞ்சில் பயங்கரமாக அந்த பொண்ணை பண்ணும்போது பார்த்துட்டு இருக்க தீபக்கு வந்து ஒன்றுமே முடியலை. ஏன்னா தன்னுடைய பொண்டாட்டியை வந்து ஒருத்தர் இப்படி பண்ணுறான், இவன் ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எந்த லெவலுக்கு கேவலமான ஒரு விஷயத்தை அவன் பார்த்துருக்கான் பாருங்க. இதுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிருக்குன்னா, பயங்கரமாக ஒரு கோபம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து யோசிச்சது இவனுக்கு போதை மருந்தை கொடுத்து படுக்க வச்சுட்டு ஒரு கள்ளத்தனமாக 4 ஃபோட்டோ எடுப்போன்னு யோசித்தோம். இவன் என்னென்னா நம்ம பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான இதாகிட்டு தீபக்குங்கிறவருக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு, உடனே தடார்னு போய் ஏன் பொண்டாட்டியை வாடா தொடுறேன்னு சொல்லிட்டு சதக்குன்னு கையில் உள்ள ஊசி எல்லாத்தையும் மூஞ்சில் கையில் காலில்னு பயங்கரமாக எல்லா இடத்துலையும் குத்தி கிழிச்சிட்டாருங்க. குத்தி கிழிச்சொட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த டாக்டர் இறந்தே போயிட்டாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு அனஸ்தீஷியா போதை மருந்துன்னு உடம்புக்குள்ளே செலுத்தினோட்டி அவர் உடம்பு ஏற்றுக்காமல், ஏன்னா ஏற்கனவே 49 வயசு, இவர் வந்து செத்தே போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஹனிக்கும் விஷ்ணுக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்டா எவ்வளோ இது பிளான் போட்டு பண்ணால் கடைசியில் இப்படி பண்ணிட்டியாடா நீன்னு ஒட்டி, அவன் என் பொண்டாட்டி இது பண்ணால் என்னால் தாங்க முடியல, அந்தளவு ப்ரெஷர் ஆகிட்டேன், அவன் செத்ததும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டான். அப்படி பொண்டாட்டி பாசம் இருக்கிறவன் எவனாவது பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து இப்படி பணம் சம்பாதிக்க நினைப்பானா? எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு கடைசியில் அதையே பார்க்க முடியாமல் இவன் குத்திருக்கானா? அப்படி ரோசம் உள்ளவன் உழைச்சி சம்பாதிச்சு பொண்டாட்டியை காப்பாற்றணும், பொண்டாட்டியை இப்படி அனுப்பி வச்சா காப்பாற்றுவான்? சொல்லுங்களேன். எனக்கெலாம் அப்படி தான் தோணுச்சு. அப்போ இவன் போய் தேவையில்லாமல் கொன்னதுக்கு இவன் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கணும், இந்த மாதிரி பொண்டாட்டியை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்கள்ட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லியாச்சு. காரில் கொண்டு போய் பாடியை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் காரை விட்டுட்டாங்களாம். அந்த இடத்தெல்லாம் மார்க்கெல்லாம் நீட்டாக அழிச்சிட்டு போலீஸ்காரங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. கடைசியில் போலீஸ்காரங்க தொக்கா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் போலீஸ்காரங்க சொன்னதுமே அதுதான், நீ வந்து இவ்வளோ பிளான் போட்டு கடைசியில் நீயே இது பண்ணிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி இவன் வந்து பிளானே சொதப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஹனியும் சொல்லியிருக்கா, அந்த விஷ்ணுவும் சொல்லியிருக்கான். எல்லா பிளானும் சொதப்பினது இந்த தீபக்கால தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கடைசியில் எல்லா பிளான் போட்டு கடைசியில் அவங்களே அதை சொதப்பி கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் இந்த கேஸில் நடந்துச்சு. என்னையை பொறுத்தளவு என்னென்னா, டாக்டர்ஸ் வந்து மக்கள் எவ்வளவோ நம்புகிறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் அவர் நமக்கு நல்லது செய்வார், நம்ம உடம்பை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயம் நம்பி போகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி டாக்டர்ஸில் சில பேரும், எல்லாரும் கிடையாது, சில பேரும் கொஞ்சம் காம மோகத்தில் வந்து பேஷண்ட்ஸை வந்து தப்பான விஷயமா பார்க்குறதா இருக்கட்டும், தப்பான நிறைய விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் அதிகரிச்சுட்டே தான் வருது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இப்போவும் சொல்கிறேன், நான் எல்லா டாக்டரையுமே தப்பாக சொல்லலை. கடைசியில் அந்த கேவலமானவன் தீபக்கை பற்றி யோசிச்சு பாருங்களேன். அவன் பொண்டாட்டியை வந்து அவனே வந்து கூட்டி கொடுக்கணும்னு பிளானையும் போட்டு எதுக்காக? வெறும் காசுக்காக. கடைசியில் அவனே கொலையும் பண்ணிட்டானா? இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி, உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் க்ரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.